ஹலோ ஆல், இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம குரூப் 4ஓட சிலபஸை டீட்டெயிலாக க்ரோ த்ரூ பண்ண போகிறோம். அதாவது இப்போ நம்ம ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரெஷர், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் குரூப் 4 எழுத போகிறோம் அப்படின்னா, ஸோ எதெல்லாம் படிக்கணும், எல்லாமே ஓவராலாக 6 to 12th புக்கே சொல்கிறாங்களே, ஸோ கவர் டு கவர் எல்லா சப்ஜெக்ட்டுமே படிக்கணுமா, ஸோ எதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக படிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ப்ளஸ் நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணலாம், அதாவது உங்களோட கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து எவ்வளோ இருந்தால் நீங்கள் வந்து ஓரளவுக்கு இதில் வந்து நம்ம உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு ஹோப் வைக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு எப்படி நம்ம கட் ஆஃப் எடுக்கணும், கட் ஆஃப் மார்க் எப்படி டிசைட் பண்ணுறாங்க, அதில் நம்ம எவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நம்ம ஃப்ரெஷராக இப்போ தான் நான் வந்து குரூப் 4க்குள்ளே, அதாவது டிஎன்பிசிக்குள்ளே வரேன் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது குரூப் 4 ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த குரூப் 4 எழுதினாலே உங்களுக்கு ஒரு ஓவரால் ஐடியா கிடைக்கும். இதை வச்சு நீங்கள் அதுக்கடுத்த லெவலான குரூப் 2A, குரூப் 2, ப்ரிலிம்ஸு, அப்புறம் மெயின்ஸுன்னு சொல்லி நீங்கள் அதுக்குள்ளே கிளியர் பண்ணிகிட்டே போகலாம். இந்த குரூப் 4 அப்படிங்கிறது இதுதான் வந்து ரொம்ப பேசிக்கான லெவல்னு சொல்லலாம். அது என்ன பேசிக்கான லெவல் அப்படின்னா, இந்த குரூப் 4 நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே இதோட சிலபஸ் அப்படியே உங்களுக்கு வந்து குரூப் 2வில் கவர் ஆகும். இதே பேட்டர்னில் தான் குரூப் 2 உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் குரூப் 4 எந்த அளவுக்கு தரவாக இருக்கீங்களோ நீங்கள் 2 எக்ஸாமே எலிஜிபிளாக எழுதலாம். இப்போ குரூப் 4ல் என்ன மாதிரியான சிலபஸ் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ குரூப் 4க்கான சிலபஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தான், பார்க்க தான் ரொம்ப நல்லா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நம்ம ஓவராலாக பார்க்க போகிறோம். இப்போது குரூப் 4ஓட சிலபஸில் நம்ம படிக்க போகிற சப்ஜெக்ட்ஸ் வந்து என்னென்ன படிக்க போகிறோம், என்னென்ன கேட்டகரி படிக்க போகிறோம் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கிறது வந்து எலிஜிபிலிட்டிக்கான தமிழ் லாங்குவேஜ். ஸோ இந்த தமிழ் லாங்குவேஜ் தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மொத்தம் நம்மளுக்கு 100 கொஷின்ஸ் கேட்பாங்க. அண்ட் செகண்ட் பார்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜிஎஸ் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் ப்ளஸ் ஆப்டிடியூட், இந்த மென்டல் எபிலிட்டி, இது எல்லாமே சேர்த்து நம்மளுக்கு ஒரு 100 கொஷின்ஸ். ஸோ டோட்டலாக நம்ம அட்டன் பண்ண போகிற கொஷின்ஸ் வந்து 200 கொஷின்ஸ்க்கு நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க. ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கும் 1.5 மார்க் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் டோட்டலாக அப்டைன் பண்ணக்கூடிய மார்க் வந்து 300க்கு நம்ம எவ்வளோன்னு சொல்லி தான் எடுப்போம். ஸோ டோட்டலாக நம்ம எழுதுறது 200 கொஷின்ஸ் அண்ட் நம்மளோட மார்க் வந்து 300க்கு அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து மார்க் லிஸ்ட் ஆஃப் குரூப் 4ஓட மார்க் லிஸ்ட். இப்போ இந்த தமிழ் அப்படிங்கிறதுல வந்து 100 கொஷின்ஸ் வரும்னு பார்த்தோம் இல்லையா, இந்த தமிழுக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம டீச்சலாக பார்ப்போம். இப்போ இந்த தமிழில் வந்து பகுதி ஆ, இ அப்படின்னு 3 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. இது வந்து தமிழ் வந்து என்ன அப்படின்னா, இதுதான் வந்து எலிஜிபிலிட்டி. ஆக்சுவலி இந்த தமிழில் வந்து நீங்கள் எலிஜிபிளாக இதில் வந்து அவங்க ஒரு க்ரைட்டீரியா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மார்க் நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் எலிஜிபிள். இந்த அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த மார்க்கை விட நீங்கள் கம்மியாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் 2, அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸை வந்து வேல்யூவே பண்ண மாட்டாங்க. அப்போ நீங்கள் வந்து அதில் வந்து நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அதில் வந்து இன்னொரு அட்டெம்ப்ட் கிளியர் பண்ணி தான் நீங்கள் போகணும். ஸோ அப்போ உங்களுக்கு எலிஜிபிளே என்ன அப்படின்னா, இந்த தமிழ் பார்ட்டில் வந்து நீங்கள் டோட்டலாக எவ்வளோ கொஷின்ஸ் கிளியர் பண்ணியிருக்கணும் அப்படின்னா, தமிழில் மட்டும் நீங்கள் வந்து 40 கொஷின்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்கணும். ஏன்னா இதுதான் வந்து எலிஜிபிள். ஸோ இதுக்கு 1 இயர் முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு வந்து எலிஜிபிளுக்கு வந்து தமிழ் ஆர் இங்கிலீஷ் ரெண்டுமே லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடியிலேருந்து இங்கிலீஷை வந்து எடுத்துட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி தான் வந்து குரூப் 4க்கு கம்பல்சரியாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த தமிழில் வந்து நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்னா, ஸோ டோட்டலாக நம்ம 100 கொஷின்ஸ் எழுதுகிறோம் இல்லையா, அந்த 100 கொஷின்ஸ்க்கு நீங்கள் அதில் 40 கொஷின்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணி இருக்கணும். இது வந்து கம்பல்சரி. ஸோ இந்த 40 கொஷின்ஸ் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கணும். அப்போ உங்களுக்கு எவ்வளோ மார்க் வரும் அப்படின்னா, இந்த பார்ட் ஏல உங்களுக்கு 60 மார்க் வந்து எலிஜிபிலிட்டியான மார்க். இப்போ இதில் நீங்கள் 60 ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு பார்ட் பி ஆன ஜென்ரல் ஸ்டடீஸ் வேல்யூ பண்ணி உங்களுக்கு டோட்டல் மார்க் போட்டு நீங்கள் ரேங்கிங்கில் எத்தனாவதுல இருக்கீங்கன்னு சொல்லி லிஸ்ட் வந்து உங்களுக்கு வெளியே வரும். ஸோ அப்போ நீங்கள் பாஸ் மார்க்கே உங்களுக்கு எவ்வளோ தான் அப்படின்னா, இந்த தமிழ் தான் வந்து உங்களுக்கு பாஸ் மார்க். ஸோ அப்போ அதில் நீங்கள் 60 மார்க்ஸ் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ நீங்கள் எடுத்ததுமே நம்ம எதை படிக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம தமிழ் தான் படிக்கணும். அது வந்து நம்மளுக்கு எலிஜிபிலிட்டி இல்லையா. ஸோ அதனால் ஃபஸ்ட் நம்ம தமிழை கவர் பண்ணி முடிச்சிடணும். ஸோ அப்போ தமிழில் வந்து எதுலேருந்து எதை படிக்கணும், எந்தெந்த புக்ஸ் படிக்கணும், ஸோ எல்லாமே படிக்கணுமா. அதாவது நம்மளுக்கு வந்து உரைநடை இருக்கும், செய்யுள் இருக்கும், அதுக்கப்புறம் உரைநடை, செய்யுள், கவிதை, இந்த மாதிரி நிறையா இருக்கும் இல்லையா, இலக்கணம், இதெல்லாம் நிறையா இருக்கும் இல்லையா. அதில் நம்ம எதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட் நீங்கள் சிலபஸ் எடுத்துக்கோங்க. ஸோ சிலபஸில்
ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு கோத்ரூ பண்ணுங்கள். கோத்ரூ பண்ணி முடிச்சுட்டு இப்போது நான் வந்து ஒரு ஈஸியான ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரியோ நான் அவுட்லுக் வந்து கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே ஸோ இப்போ இந்த இலக்கணம் அப்படின்னாலே அதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ கொஷின்ஸ் மேஜர் கொஷின்ஸ் கவர் ஆகுது. ஸோ இப்போ எதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எந்த ஏரியாவில் நீங்கள் வீக்காக இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களோட கேப்பபிலிட்டியை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி படிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அந்த பகுதி ஆளை வந்து எதை மட்டும் எடுத்திருக்காங்கன்னா சிலபஸில் இலக்கணம் மட்டும்தான் நம்மளுக்கு பகுதி ஆளை வருது. அந்த இலக்கணத்திலேருந்து நம்மளுக்கு டோட்டலாக 100ல் 43 கொஷின்ஸ் வருது. அப்போ எந்த அளவுக்கு இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த இலக்கணத்திலேருந்தே நம்மளுக்கு மொத்தம் 43 கொஷின்ஸ் வந்துடுது. ஸோ அப்போதைக்கு எந்த புக்ஸ்லாம் படிக்கலாம்னா ஃப்ரம் 6 to 12 வரைக்குமே இருக்கக்கூடிய ஓல்டு அண்ட் நியூ எடிஷன் புக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கவர் பண்ணி ஆகணும். இதை நம்ம கவர் பண்ணிட்டோம்னாலே பகுதியாக இலக்கணத்தில் நம்ம 43 கொஷின்ஸ் அடிச்சிட முடியும். அடுத்து இரண்டாவது பகுதியில் வந்து இலக்கியத்தில் மொத்தம் நம்மளுக்கு 30 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அந்த 100ல் நம்மளுக்கு 30 கொஷின்ஸ் வந்து இலக்கியத்திலேருந்து வந்துடுது. அதுக்கு நீங்கள் அதே போல் 6 to 12 புக்கை கம்ப்ளீட்டாக படிச்சாகணும். அடுத்தது பகுதி இ, அதில் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா எதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழ் தொண்டுகளும், தமிழ் அறிஞர்களும், தமிழ் தொண்டுகளும். ஸோ இதிலேருந்து நம்மளுக்கு 27 கொஷின்ஸ் வந்து வந்துடுது. ஸோ அப்போ இது மூணுமே நீங்கள் தெளிவாக இருந்தால் தான் நீங்கள் எலிஜிபிலிட்டிக்கான 60 மார்க்கையும் எடுக்க முடியும். ப்ளஸ் நீங்கள் மீதி இருக்கக்கூடிய அந்த ஒன் டோட்டல் மார்க் நம்ம தமிழுக்கு எழுதுறது 150 எழுதுறோம். 100 கொஷின்ஸ் எழுதுவோம், நம்ம டோட்டல் மார்க் வந்து 150, அதில் 60 எலிஜிபிலிட்டி. ஸோ இப்போ நீங்கள் தமிழ் ஏரியாவில் எந்த அளவுக்கு நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் உங்களோட கட் ஆஃப் வந்து ஏறும். ஸோ இப்போ அடுத்த பார்ட் பி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ். இப்போ நான் வந்து இதில் எலிஜிபிள் ஆகிட்டேன், இதில் மார்க் எடுத்துட்டேன் அப்படின்னா தமிழ் வந்து படித்து முடிச்சிட்டேன். அடுத்து நம்ம எந்த ஏரியாவுக்கு போகலாம் அப்படின்னா நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு போகலாம். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸில் மொத்தம் 10 யூனிட் நம்மளுக்கு கவர் ஆகுது. இந்த 10 யூனிட்டுமே எதை கவர் பண்ணுறாங்கன்னா ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, அதுக்கப்புறம் மேக்ஸு அண்ட் தென் உங்களுக்கு மென்டல் எபிலிட்டி ஒரு 25 மார்க்ஸ். ஸோ மொத்தம் இந்த 10 யூனிட்டுமே இந்த ஜிஎஸ்ல வந்து கவர் ஆகுது. அதில் யூனிட் 1 வந்து எதுலேருந்து வருதுன்னா சயின்ஸ் தான், அறிவியல் தான். யூனிட் 1 வந்து நம்மளுக்கு எடுத்ததுமே சயின்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சயின்ஸ்லேருந்து நம்மளுக்கு 12 கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ அந்த 12 கொஷின்ஸுமே எதுலேருந்து வருது நம்மளுக்கு சயின்ஸ்லேருந்து தான் வருது. ஸோ அதில் இப்போ நீங்கள் வந்து ஃபுல்லாகவே என்னால் இப்போ வந்து நான் சோஷியல் படிக்கிறேன், ஃப்ரெஷர், இப்போ தான் என்னால் எல்லாமே கவர் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ஆக்சுவலி 6th to 10th சயின்ஸ் புக் ஹோலாக படிச்சு ஆகணும் இந்த 12 மார்க்ஸ் நீங்கள் வாங்குறதுக்கு. ஆர்எல்ஸ் என்னால் முடியல அப்படிங்கிற கேஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா 9th 10th மட்டும் நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிங்கனாலே உங்களால் 8 கொஷின்ஸ் இந்த 12 out of 8 வந்து உங்களால் எடுக்க முடியும். அடுத்த யூனிட் 2 வந்து நடப்பு நிகழ்வுகள், கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 இயர், அதாவது எக்ஸாம் எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அந்த டேட்லேருந்து 1 இயரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒரு டைம் வாசிச்சு அதை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். இந்த கரண்ட் அஃபேர்ஸில் வந்து இவ்வளோ கொஷின்ஸ் தான் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு லிமிட்லாம் கிடையாது. ஸோ அவங்க வந்து அதிகமாகவும் கேட்கலாம், கம்மியாகவும் கேட்கலாம். அடுத்து யூனிட் 3 வந்து புவியியல். அதில் வந்து நம்ம மேக்ஸிமம் இந்த ஜியாகிரஃபியில் எது கவர் ஆகும்னா இந்தியன் ஜியாகிரஃபி அண்ட் ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி, அதாவது இந்தியா ஃபிசிக்கல், இந்த ரெண்டுமே கவர் ஆகும். இந்த தமிழ்நாடு ஜியாகிரஃபி அப்படிங்கிறது இந்த யூனிட்ல இருந்து அதிக கொஷின்ஸ் வராது. பட் இந்த யூனிட் எதில் கவர் ஆகுதுன்னா யூனிட் 9ல் வந்து இந்த தமிழ்நாடு ஜியாகிரஃபியும் நம்மளுக்கு கவர் ஆகுது. ஸோ அப்போ வந்து நீங்கள் இந்த புவியியல், அதாவது ஜியாகிரஃபி புக் ஃப்ரம் 6th to 12th வந்து நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூனிட் 3யும் அட்டன் பண்ணிடலாம், அதே போல் யூனிட் 9ஐயும் நீங்கள் வந்து கவர் பண்ணி முடிச்சிடலாம். அடுத்து யூனிட் 4 வரலாறு, ஹிஸ்ட்ரி. ஸோ இதுதான் வந்து மேஜர் இம்பார்ட்டண்ட் சோஷியலில். ஸோ இதில் இருந்து உங்களுக்கு டோட்டலாக ஹிஸ்ட்ரிக்கு மட்டும் உங்களுக்கு 6 கொஷின்ஸ் வந்து கவர் ஆகுது. இதே போல் நீங்கள் வந்து யூனிட் 4 படிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து நம்ம அப்படியே தமிழ்நாடோட ஹிஸ்ட்ரியும் நம்ம அதிலே சோஷியல் ஹிஸ்ட்ரியிலே நம்ம வந்து படித்து முடிச்சிடலாம். யூனிட் 8 உங்களுக்கு கவர் ஆகி முடிச்சிடும். அதிலே உங்களுக்கு வந்து ஐஎன்எம், இந்தியன் நேஷனல் மூமெண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு 6th to 12th புக்கில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி புக்ஸ்லேயே உங்களுக்கு கவர் ஆகி முடிச்சிடும். அடுத்து அதே போல் பாலிட்டி, யூனிட் 5 வந்து பாலிட்டி அண்ட் யூனிட் 6 வந்து எக்கனாமிக்ஸ். ஸோ இந்த எக்கனாமிக்ஸ்லேருந்து டோட்டலாக நம்மளுக்கு 6 கொஸ்டின் வருது. மோஸ்ட்லி இந்த எக்கனாமிக்ஸ் வந்து 11th 12th புக்ஸ்லேருந்து தான் அதிகமான டாபிக்ஸ் வந்து கவர் ஆகும். ஸோ அப்போ நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடியது வந்து 11th 12th ஸ்டாண்டர்டோட எக்கனாமிக்ஸ் புக்ஸை தான் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்.
அடுத்து யூனிட் 7 ஐஎன்எம், இந்திய தேசிய இயக்கங்கள், அப்புறம் தமிழ்நாட்டின் வரலாறு, தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம். இந்த 2 யூனிட்மே நம்ம ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரபி படிக்கும் போது இந்த 3 யூனிட்மே இதில் ஓரளவுக்கு நம்ம கவர் பண்ணி முடிச்சிடலாம். அந்த புக்ஸையும் நம்ம இதுக்கு ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து யூனிட் 10 வந்து என்னென்னா மென்டல் அபிலிட்டி, ஆப்டிடியூட். இது ஸோ இந்த ஆப்டிடியூட் மேக்ஸ்லேருந்து நம்மளுக்கு மொத்தம் 25 கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஆப்டிடியூட் அண்ட் மேத்தமெட்டிக்கல் ரீசனிங்லேருந்து நம்மளுக்கு கேட்குறாங்க. ஸோ இதில் நம்மளுக்கு 25 மார்க்ஸ் கவர் ஆகுது. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு பார்ட் பியில் 100 மார்க்ஸ் அண்ட் எலிஜிபிலிட்டியான தமிழில் பார்ட் ஏல 100 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக 200 மார்க்ஸ் நம்ம அட்டன் பண்ணுறோம். அதில் நம்ம 300 மார்க்ஸ்க்கு எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறோம் அப்படிங்கிறத வச்சு தான் நம்மளுக்கு கட் ஆஃப் வந்து டிசைடிங் ஆகுது. ஸோ இப்போ குரூப் 4ஓட இதுக்கு முன்னாடி எழுதின கட் ஆஃப் மார்க்ஸ் எவ்வளோ வச்சுருந்தாங்க, அப்போ எப்படி நம்ம வந்து நம்மளோட கட் ஆஃப் மார்க்கை கண்டுபிடிக்கிறது? இப்போ நான் வந்து 200 கொஷின்ஸ்க்கு நான் வந்து அதாவது 300 மார்க்ஸ்க்கு வந்து நான் இப்போ வந்து 203 எடுத்திருக்கேன். டோட்டல் மார்க்ஸ் வந்து 300 கொஷின்ஸ்க்கு நான் 203 எடுத்திருக்கேன். அப்படின்னா என்னோட கட் ஆஃப் நான் எப்படி டிசைட் பண்ணுறது, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி என்னோட டோட்டல் மார்க் 203 அப்படின்னா அப்போ அதை வந்து நீங்கள் ஒரு கொஷினுக்கு 1.5 மார்க் இல்லையா, அதான் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா வரக்கூடியது தான் உங்களோட கட் ஆஃப் மார்க். 135 அப்படிங்கிறது கட் ஆஃப் மார்க். ஸோ இதுக்கு முந்தின எக்ஸாம் அதாவது 2023ல் நடந்த குரூப் 4ஓட கட் ஆஃப் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, எந்த பேசிஸில் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து ஓபிசி. ஸோ ஓபிசியோட மேலுக்கு வந்து கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக 165 இருக்கணும். 165 இருந்துட்டாலே 165 அண்ட் 165 அபோவ் இருந்துட்டாலே அவங்க ஃபிக்ஸ் பண்ண கட் ஆஃப்க்கு மேலே இருந்துட்டாலே நம்மளுக்கு வந்து கம்யூனல் ரேங்க் வந்துடும். அதே போல் நம்மளுக்கு ரேங்க் கேட்டகரி ஓவரால் ரேங்க் கேட்டகரியும் அவங்க வந்து கொடுத்துருவாங்க. அடுத்து அதே போல் ஃபீமேலுக்கு 160. அதே பிசியாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக உங்களோட கட் ஆஃப் வந்து 161 இருக்கணும். அதே போல் ஃபீமேலுக்கு 159. பிசிஎம்மாக இருந்தால் 156 இருக்கணும். எம்பிசினா 155 அண்ட் எஸ்சினா 153. ஸோ இந்த கட் ஆஃபை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அப்போ இந்த கட் ஆஃப் எடுக்கணும்னா வந்து எவ்வளோ கொஷின்ஸ் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஸோ இப்போ இந்த 2023 அண்ட் 2024ல் ஒரு கால்குலேஷன் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஆல் ஓவர் நம்ம தமிழ்நாட்டோட அதாவது ஆல் ஓவர் தமிழ்நாட்டோட ஃபஸ்ட்டு ரேங்க்கோட மார்க் வந்து நீங்கள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 248. அப்போ அவங்க அதிகபட்சமாக எத்தனை கொஷின் 185 86 கொஷின் அவங்க வந்து சரியாக அடிச்சிருப்பாங்க. எத்தனைக்கு 200 கொஷின்ஸ்க்கு அவங்க 185 கொஷின்ஸ் சரியாக அடிச்சிருக்காங்க. அப்போ தான் அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரி ஃபஸ்ட்டு ரேங்க்கில் வந்து அவங்க ஃபர்ஸ்ட்டில் இருக்காங்க. இதே வந்து நீங்கள் 184 இல்லை வந்து 175 ஸோ இந்த மாதிரி நீங்கள் அடிக்கும்போது உங்களுக்கு மார்க் வந்து 220 210 இந்த மாதிரி உங்களுக்கு குறைஞ்சிட்டே போகும். ஸோ அப்போ கட் ஆஃப்குள்ளே இருந்து அந்த கட் ஆஃபை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஓவரால் ரேங்க் வந்து நீங்கள் டாப் ப்ரியாரிட்டி கொடுக்குறீங்க, நீங்கள் வந்து ரேங்க் எனக்கு வந்து ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னு நீங்கள் டாப் ப்ரியாரிட்டி ரேங்க்கு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கட் ஆஃப்ல இருந்து நீங்கள் ஒரு 50யோ இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து நான் 200 கொஷினா நான் வந்து இதில் சாலிடாக 180 கொஷின் இல்லை 170 கொஷின்ஸ் நான் வந்து கண்டிப்பாக அடிப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு டிசைடிங்கை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் க்ரோத் பண்ணலாம். இன்னொரு ஈஸியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னென்னா, இப்போ வந்து ஃப்ரெஷராக இருக்கும்போது ஃபர்ஸ்ட் நான் வந்து சிலபஸை வச்சு என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, எந்த டாபிக் எந்த புக்கில் கவர் ஆகுது, ஸோ அதை நான் எடுத்து படிக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படி படிக்கலாமா? அப்படி இல்லைனா வந்து இப்போ 6 to 12th புக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ ஃபுல்லாக இப்போ சோஷியல்னு எடுத்துட்டா அவள் ஹிஸ்ட்ரி புக் ஃபுல்லாகவே நான் முடிச்சிடலாமா? ஸோ ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக முடிச்சிடலாம். அப்படி இல்லைனா வந்து நான் ஜியாகிரபி ஃபுல்லாக முடிச்சிடலாம். இந்த மாதிரி புக் வைஸ் நான் வந்து முடிக்கலாமா, இல்லை நான் டாப்பிக்கை மட்டும் எடுத்து முடிக்கலாமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃப்ரெஷராக இருக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு அதாவது இப்போ சோஷியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஹிஸ்ட்ரி, சிவிக்ஸ், அப்புறம் அந்த ஜியாகிரஃபி, அந்த எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, ஐஎன்எம் இது எல்லாமே 6 to 10 வரைக்கும் நீங்கள் வந்து புக் ஃபுல்லாக முடிச்சிருங்க. ஒரு டைம் ரீடிங் முடிச்சுட்டு வாசிச்சுட்டு உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா சிலபஸ் வைஸ் எடுக்கலாம். சிலபஸ் வைஸ் எடுத்து நீங்கள் அதை அப்படியே ரீகால் பண்ணி கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ ஈஸியாகவும் நம்மளுக்கு வந்து மைண்டில் ரிமெம்பரன்ஸும் இருக்கும். ஸோ மறக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே நம்ம வந்து ஜிஎஸ்க்கு போகாமல் நம்ம வந்து தமிழை வந்து முடிச்சிடலாம். இப்போ இன்னொரு ட்ராபேக் என்ன அப்படின்னா, எல்லாருமே தமிழ் எலிஜிபிலிட்டிங்கிறதுனால தமிழில் வந்து எல்லாமே 100க்கு மேக்ஸிமம் 95 வந்து எல்லாராலையும் ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா தமிழில் அந்தளவுக்கு தரவாக இருக்காங்க, அந்தளவுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணிடுறாங்க. ஆனால் அவங்க ஜிஎஸ்சில் வீக்காக இருப்பாங்க. ஸோ ஜிஎஸ்சில் எந்த அளவுக்கு அவங்க வீக்காக இருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்களோட ரேங்க் குறையும், அவங்களோட மார்க் குறையும். ஸோ டோட்டல் எல்லாமே குறையும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் தமிழை முடிச்சிட்டிங்கன்னா
நீங்கள் வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது வந்து ஜிஎஸ்ல தான். எல்லாருமே தமிழையே திருப்பி மறந்துடும், இல்லை வந்து திருப்பி படிக்கணும், அதுலேயே மார்க் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. பட் அதில் வந்து எல்லாருமே மேக்ஸிமம் ஒரு 85% வந்து எல்லாருமே இந்த தமிழில் 95 ஸ்கோர் பண்ணிடுவாங்க. ஸோ ரிமைனிங் எதில் அவங்க விட்டுறாங்க அப்படின்னா ஜிஎஸ்ல அவங்க விட்டுறாங்க. ஸோ அப்போ நம்ம எதை கான்சன்ட்ரேட் பண்ணணும்னா ஜிஎஸ்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஜிஎஸ்ல நம்ம ஃபஸ்ட்டு எதை பார்க்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கிறது சோஷியல் தான். நம்ம சோஷியலில் நம்மளுக்கு ஒரு 7 யூனிட்ஸ் பக்கம் கவர் ஆகிடுது. ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், சிவிக்ஸ் அப்படிங்கிற ஐஎன்எம் சொல்லி நம்மளுக்கு ஒரு 7 யூனிட்ஸ் கவர் ஆகிடுது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த ஹிஸ்ட்ரியை தான் பார்க்கணும். நம்ம சேனலில் ஃபர்தராக ஹிஸ்ட்ரிக்கான வீடியோஸ் எல்லாமே அப்கமிங் வீடியோஸில் போஸ்ட் பண்ண போகிறோம். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவாக பார்க்கலாம். அதுக்கான டெஸ்ட் பேட்சும் நாங்கள் ஃபர்தராக அனௌன்ஸ் பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோஸை பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.